ஹரே கிருஷ்ணா. மூணாவது ஸ்லோகம் பார்க்கலாம். சேத்ரஜம் சாபிமாம் வித்தி சர்வசேத்ரீஷு பாரத சேத்ர சேத்ரஞ்யோர் ஞானம் எத்தத் ஞானம் மதம் மம. இப்போ உடலை பற்றி தெரிஞ்சவங்க ஆத்மா, பரமாத்மா, இது எல்லாமே நம்ம விவாதிக்கும் போது பகவான், ஜீவாத்மா, இந்த ஜடன்னு 3 வேறுபட்ட தலைப்புகளை நம்ம படிக்கணும் என்பதை இங்க பார்க்க போறோம். இந்த செயலின் களம் ஒவ்வொரு இதுலையும், அதாவது ஒவ்வொரு உடல்லையும் 2 ஆத்மாக்கள் இருக்கு. ஜீவாத்மா, பரமாத்மா. பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரின் சுய விரிவாங்கம் தான் பரமாத்மா என்பதனால நான் அறிபவனாகவே இருக்கிறேன். ஆனா நான் மட்டுமே அறிபவன் இல்லை, நான் அறிபவர்களில் உயர்ந்தவன். ஒவ்வொருவரது உடல்லையும் இந்த பரமாத்மா வசிக்கிறாங்கன்னு கிருஷ்ணர் சொல்றாங்க. யார் ஒருத்தங்க பகவத்கீதையை அடிப்படையாக வச்சு செயலின் களத்தை பற்றியும் அந்த களத்தை அறிபவங்க பற்றியும் நுண்ணியமா தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க ஞானத்தை அடைய முடியும். இப்ப தனிப்பட்ட உடல் ஒவ்வொருலையும் நான் அறிபவனாகவே இருக்கிறேன்னு பகவான் சொல்றார். ஜீவாத்மா தனது சொந்த உடலை பற்றி தெரிஞ்சிருக்கலாம், ஆனா மற்ற உடலை பற்றிய அறிவு அவங்களிடம் இருக்காது. இந்த பரமாத்மாவாக எல்லாரது உடலிலும் வீட்டிற்கும் பரமபுருஷ பகவான் எல்லா உடல்கள் பற்றிய எல்லாமே தெரியும். பலதரப்பட்ட வாழ்வினங்கள், பல்வேறு உடல்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இப்ப குடிமகன் தன்னுடைய சிறு நிலத்தை பற்றிய எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம், ஆனா மன்னனோ தனது மாளிகை மட்டும் இல்லாம தனிப்பட்ட ஒவ்வொரு குடிமகனுக்கு சொந்தமான எல்லா சொத்துக்களையும் பற்றி தெரிஞ்சிருக்கும் அந்த மன்னனுக்கு. அதே போலதான் ஒருவர் தனிப்பட்ட உடலின் உரிமையாளர்களா இருக்கலாம் நம்ம, ஆனா பகவானோ எல்லா உடல்களுக்கும் உரிமையாளர். மன்னன் தான் நாட்டின் உண்மையான உரிமையாளர், குடிமகனோ 2ஆம் நிலை உரிமையாளர். அதே போல முழுமுதற் கடவுள் எல்லா உடல்களின் பரம உரிமையாளர். உடல் புலன்களினால ஆனது. முழுமுதற் கடவுள், அதாவது ரிஷிகேசர்னா ஸ்ரீ கிருஷ்ணரை குறிக்குது. புலன்களை கட்டுப்படுத்துறவங்கன்னு சொல்லப்படுறாங்க. மன்னன் தான் நாட்டின் நடவடிக்கையில உண்மையில கட்டுப்படுத்துறாங்க. மன்னனை மென்ஷன்ஸ் பண்ணி இந்த ஸ்ரீ கிருஷ்ணர் தான், அதாவது கடவுள் தான் நம்மளை எல்லாரையும் படைக்கிறது, காக்குறது எல்லாமே. இந்த குடிமக்கள் 2ஆம் நிலையில மட்டும்தான் கட்டுப்படுத்தப்படுறாங்க. அதே போல புலன்களை உண்மையாக கட்டுப்படுத்துறவங்க முழுமுதற் கடவுள் தான். நானும் அறிபவனாக தான் இருக்கிறேன்னு பகவான் இங்க சொல்றாங்க. அறிபவர்களில் அவரே தான் உயர்ந்தவர் என்பதுதான் இதனோட பொருளும் கூட. இந்த ஜீவாத்மா தனது குறிப்பிட்ட உடலை மட்டும் தெரியும். வேத இலக்கியங்கள்ல இதே போல சொல்லுது. சேத்ராணி ஹி சரீராணி பீஜம் சாபி சுபாசுபே தானி வேதிச யோகாத்மா ததக சேத்ரஞ உச்யத. இந்த உடல்ல சேத்ரன்னு சொல்லப்படுது. உடலோட உரிமையாளனும் முழுமுதற் கடவுளும் இந்த உடலுக்குள்ள வசிக்கிறாங்க. முழுமுதற் கடவுள் உடலையும் அந்த உடலின் உரிமையாளரையும் பற்றி தெரியும். அதனாலதான் எல்லா களங்களையும் பற்றி தெரியுங்கன்னு சொல்லப்படுது. செயல்களின் களம், இந்த செயல்கள் பற்றி தெரியுங்க நபர் தான். செயல்களை அறியும் உன்னத நபர் எல்லாவற்றுக்கும் இடையேயான வேறுபாடு இதே போல விவரிக்கப்படுது. உடல்ல உண்மையான நிலை, அதாவது ஜீவாத்மாவின் உண்மையான நிலை பரமாத்மாவின் உண்மையான நிலை ஆகியவற்றை பற்றி பக்குவமான அறிவு தான் வேத இலக்கியங்கள்ல ஞானம்னு தெரியப்படுது. அதுதான் கிருஷ்ணருடைய அபிப்பிராயம் கூட. ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒரே சமயத்துல சமமாகவும் வேறுபட்டு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதுதான் இங்க ஞானம். யார் ஒருத்தங்க செயல்களின் களத்தையும் செயலையும் அறிபவங்க புரிந்து கொள்ளலையோ அவங்க பக்குவ ஞானத்துல இல்லைன்னு அர்த்தம். பிரகிருத்தினா இயற்கை, புருஷனா இயற்கைய அனுபவிக்கிறவங்க, ஈஸ்வரனா இயற்கையினையும் அதாவது ஜீவாத்மாவையும் கட்டுப்படுத்தி ஆட்சி செய்யும் ஆளுநர். எல்லாவற்றையும் நிலையில புரிந்து கொள்ளணும். வெவ்வேறு திறன்களையும் இதே போல இந்த 3ஐயும் குழப்பிக் கொள்ளக்கூடாது நம்ம. இப்ப ஓவியம் ரெண்டுமே டிஃபரன்ஸ் இருக்கு. ஓவிய பலகை எல்லாவற்றையும் குழம்பிக் கொள்ளக்கூடாது. இயற்கை என்பது செயல்களின் களமாக இந்த ஜட உலகம்தான்.
ஜீவாத்மா என்பது இந்த இயற்கையை அனுபவிக்கங்களை குறிக்கும். மேலும் இவங்க ரெண்டு பேரையுமே கட்டுப்படுத்தும் உன்னத அதிகாரி ஈஸ்வரர். ஈஸ்வரனை யாரை குறிக்கிற? முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர். வேத மொழியில போக்தா போக்கியம் பிரேரிதாரம் சமத்வா சர்வம் புரோக்தம் திரீவிதம் பிரம்மம் ஏதத்துன்னு சொல்லப்படுது. பிரம்மன் என்பதை பத்தி 3 கருத்துக்கள் இருக்கு. செயல்களின் களமாக இருக்கும் பிரகிருதி பிரம்மன் எனப்படுது. அந்த ஜட இயற்கையை கட்டுப்படுத்த முயற்சி செய்யும் ஜீவாத்மாவும் பிரம்மன் எனப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த 2ஐயும் கட்டுப்படுத்தும் உன்னத நபரும் பிரம்மன் எனப்படுறாங்க. உண்மையில அவங்க மட்டும்தான் கட்டுப்படுத்துபவங்க. 2 வகையான பற்றி தெரிவங்க. ஒருவர் தப்பு செய்கிறவங்களுக்கு அப்பாற்பட்டவங்கன்னு, மற்றவர் தப்பு செய்யாதவங்கன்னு இந்த அத்தியாயத்தில் விளக்கப்படும். ஒருவர் எஜமானர், மற்றவர் அவங்களுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவங்க. இந்த களத்தை அறியும் 2 நபர்களையும் சமமாகவும் ஒன்றாகவும் சொல்லுபவங்க தான் செயல்களின் களத்தை அறிபவாக நான் இருக்கிறேன்னு இங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். முரண்படுறாங்க. இப்ப கயிறு பாம்புன்னு தவற புரிந்து கொள்றவங்க ஞானமுடையவங்க இல்லை. கயிறு வேற, பாம்பு வேற, 2மே டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்ப வெவ்வேறு விதமான இந்த உடல்லையும் இருக்கு. மேலும் இந்த உடல்ல உரிமையாளரும் வேறுபட்டவங்க தான். ஜட இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்தும் திறன் ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் வேறுபட்டு தான் இருக்குது. வெவ்வேறான உடல்கள் இருக்கு. ஆனா அங்க அதே போல உடல்ல கட்டுப்படுத்துபவராக பரமன் தான் வீட்டிருக்காங்க. பரமன்னா ஸ்ரீ கிருஷ்ணர் தான் எல்லாருடைய ஹிருதயத்திலையும் இருக்காங்க. உடலின் மொத்த எண்ணிக்கையை குறிக்கும் சா என்னும் சொல்லுதான் ரொம்ப முக்கியமானது. இதுதான் ஸ்ரீல பலதேவ வித்யாபூஷணரின் கருத்தும் கூட. ஒவ்வொரு உடலிலும் ஜீவாத்மன் அருகில்ல பரமாத்மாவாக இருக்கிறார் என்று கிருஷ்ணரே தான். மேலும் செயல்களின் களம் வரம்பிற்கு உட்பட்ட அனுபவிப்பாங்க. 2ஐயும் கட்டுப்படுத்துறவங்க பரமாத்மா தான் என்பதை அறிவத உண்மையான ஞானம்னு கிருஷ்ணர் இங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா.